ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, தன்னம்பிக்கை இழந்து தவிக்கும் உனக்கு உன் சாயப்பா நான் உன்னிடம் ஒன்றை கூற வந்துள்ளேன். என் ஆசிர்வாதங்களாலும் அற்புதங்களாலும் உனக்கு நான் சந்தோஷ மழையை பொழிய இருக்கிறேன். இன்று உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு என்பதை உனக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். என் சக்தியை நம்பு, உன்மேல் நம்பிக்கை வை. ஏனென்றால் நான் எப்போதும் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை வழிநடத்தி பாதுகாத்து இந்த அழகான வாழ்க்கை பயணத்தில் நடக்க என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு ஜீவன் நீ. உன் போராட்டங்களையும் உன் வழிகளையும் ஆசைகளையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீ எதிர்கொள்ளும் சவால்கள் எனக்கு தெரியும். ஆனால் அவற்றை சமாளிக்க நான் இங்கு இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் கொள்ள வேண்டும். என் தேவ திட்டத்தை நம்ப வேண்டும். ஏனென்றால் நான் உனக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறேன். இனிவரும் நாட்களில் உன் கண்களுக்கு முன்பாக அற்புதங்கள் வெளிப்படுவதை நீ காணப்போகிறாய். உன்னை வெற்றி மற்றும் மகிழ்ச்சிக்கு இட்டு செல்லும் வாய்ப்புகளை நான் கொண்டு வருவேன். நான் உனக்காக ஆயத்தம் செய்த ஆசிர்வாதங்களை பெற பொறுமையாக இரு. உன் இதயத்தை திறந்து வை. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத வகையில் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நீ நேர்மறையாகவும் ஊக்கமாகவும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன் மீதும் உன் திறமைகள் மீதும் நீ நம்பிக்கை வை. உன் வழியில் வரும் எந்த தடைகளையும் சமாளிக்க நான் உனக்கு தந்திருக்கிறேன். என் தேவ சமயத்தில் நம்பிக்கை வை. ஏனென்றால் உனக்கு எது சிறந்தது என்று நான் அறிவேன். எல்லாம் ஒரு காரணத்தினாலேயே நடக்கிறது என்று நம்பு. நான் உனக்காக திட்டமிட்ட அதிசயங்களை நீ சீக்கிரத்தில் காணப்போகிறாய். என் ஆசிர்வாதம் உன்னை பாதுகாக்கும் கவசம் போல சூழும். மகிழ்ச்சி நிறைவை நோக்கி உன்னை வழி நடத்தும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நீ திருப்தி அடைவாய். என் ஆசிர்வாதமும் அன்பும் உன் இதயத்தை நிரப்பும். உனக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் உன் சாயப்பாவான நான் கொண்டு வருவேன். நான் எப்போதும் உனக்காகவே இங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன் என் தங்கமே. நீ எதிர்கொள்ளும் எந்த சவால்களையும் உனக்கு ஆதரவளிக்க வழிகாட்ட தயாராக நான் இருப்பேன். உன்னுடைய பயணத்தை நீ தொடரும்போது உன் நம்பிக்கையை வலுவாகவும் உன் நோக்கங்களை தூய்மையாகவும் வைத்திரு. அனைத்தும் சரியான நேரத்தில் வெளிப்படுவதை அறிந்து நான் உனக்காக வைத்திருக்கும் தெய்வீக திட்டத்தை நம்பு. நான் உன் வழியில் அனுப்பும் அடையாளங்கள் நாள்பட்ட விஷயங்களுக்கு வெளிப்படையாக இரு. அவைகள் உன் உயர்ந்த நன்மையை நோக்கி உன்னை வழி நடத்தி செல்லும். உன் அன்றாட வாழ்க்கையின் மத்தியில் என்னுடன் பிரார்த்தனை தியானத்தில் இணைவதற்கு தருணங்களை ஒதுக்கு. என் முன்னிலையில் ஆறுதல் தேடு. பாபா உன்னை நிறைவாகவும் ஆரோக்கியமாகவும் ஆசீர்வதிக்கப் போகிறேன். ஒருவருக்கு உதவி செய்யும் இடத்தில் இறைவன் உன்னை வைத்திருக்கிறான் என்றால் தயவு செய்து உதவு. ஏனென்றால் இறைவன் அவரது பிரார்த்தனையை உன் மூலம் நிறைவேற்றுகிறான். அதை நீ நன்றாக நினைவில் கொள். உன்னை நான் உன் சாய் தேவா தவிக்க விட்டு எங்கே போவேன்? உன் வழிகள் என்ன, எப்படி என்று நான் உணராமல் இருப்பேனா என்று நீ கொஞ்சம் யோசித்துப்பார். நீ வளர்ந்து என் பிள்ளையாய் இருக்கலாம். ஆனால் தாயின் கருவறையின் அணைப்பில்தான் இன்றும் என்றும் இருக்கிறாய். அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம்? உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுய சிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவமும் வரவேண்டும். அதனால்தான் எட்டி நின்று உன் சாயப்பா நான் வேடிக்கை பார்க்கிறேன். நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன். இன்று நீச்சல் உனக்கு ஓரளவிற்கு தெரிந்துவிட்டது. இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றிற்கும் என் சாயப்பா செய்வார் என்று நீ இருப்பாய். நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்கள் உள்ளார்கள். அவர்கள் அப்படி இருப்பார் என்ற உத்தரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும். அதனால்தான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகில் இருந்து அமைதியாய் உனக்கு நான் அதை உணர்த்துகின்றேன். இது உன் நல்லவிற்கு மட்டுமே. உன்னை உயிராய் நினைக்கும் உன் சாயப்பா எப்படி உன்னை விட்டு செல்வேன்? உன்னை விட்டு நான் எப்போதும் அகலமாட்டேன். என்றும் என் அரவணைப்பில் நிம்மதியான நோயற்ற வாழ்வு பெற்று சுபிட்சமாய் நீ வாழப்போகின்றாய். கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது.
கடன் தொல்லைகள் விலகப் போகிறது. வரவேண்டியது வந்து சேரப்போகிறது குழந்தையே. நீ எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும். ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம்? நீ சந்திக்கும் பிரச்சனைகளை உன் சாயப்பா நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என நினைக்கிறாயா? என்னை நினைத்தாலே உன் கண்முன் நான் தோன்றுவேன். நீ அழைக்கும்போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா? உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கின்றது. ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டு இருக்கிறது. புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும். நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும். புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும். மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும். உன்னிடம் உன் சாய் தேவா ஆத்மாவாகவே உன்னிடத்தில் உன் மனதில் புத்தியில் வாழ்கின்றேன். நீ எதற்கும் கலங்காதே. உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன். உன்னில் எப்போதும் இருப்பேன் குழந்தையே. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயரோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். உனக்காக உன் கூடவே உன் சாயப்பா நான் நிழலாக இருப்பேன். நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருப்பேன். நீ கேட்பதை சந்தோஷத்தோடு நான் அள்ளி கொடுக்கும் நேரம் வந்து விட்டது குழந்தையே. ஒரே ஒரு முறை என்னை அப்பா என்று நீ அழைத்துப் பார். உன் உழைப்பிற்கான பலன் வரும் நேரம் இது. என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா என்று புலம்புகிறாயல்லவா? அவரவர் கர்ம பலன்களுக்கு ஏற்ப வாழ்வில் சில நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் அது போதாது என்று நீயே சில செயல்களில் ஈடுபடுத்தி கொண்டு வருந்திக் கொள்கிறாய். சில இடங்களில் சில செயல்களில் நீ மாறினால் மட்டுமே இந்த நிலை மாறும். முதலில் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா செயல்களுக்கும் அது நல்ல நிகழ்வோ கெட்ட நிகழ்வோ எதுவானாலும் நீதான் காரணம் என்று நினைக்காதே. இதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை. அதற்கு மாறாக உன்னை பற்றிய மதிப்பு மற்றவர்களிடம் மாறும். அது உன் மனதை திருப்திப்படுத்தினாலும் மற்றவர்கள் எல்லாம் அவரவர் இஷ்டம் போல அர்த்தம் கொள்வார்கள். இந்த செயல்களால் உன் நிம்மதி குலைந்துதான் போகிறது. அதே சமயம் நீ செய்த செயல்களால் ஏற்பட்ட தவறினால் வரும் விளைவுகளுக்கு அஞ்சாமல் எனக்கு ஒன்றும் தெரியாதது போல இருப்பதும் தவறு. நீ நடந்ததையே நினைத்து கொண்டு இருப்பதால் உன்னால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது குழந்தையே. என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அது நிச்சயம் உன் நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என்று நினை. மனதில் உள்ள எண்ணங்களை செயல்படுத்துவதை பற்றி நீ நிறைய யோசிக்கலாம். ஆனால் நீயே உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டு கொண்டு இருக்கும் தோல்விகள் துயரங்களின் தாக்கத்தை மட்டுமே யோசித்து கொண்டு இருக்கிறாய். குதர்க்கமான எண்ணங்கள் வீணானவை. அவை ஒருபோதும் உனக்கு நன்மை விளைவிக்காது. ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே. உழைப்பிற்கான பலன்கள் தாமதமானாலும் நிச்சயம் உன்னை வந்து சேரும். அது என்றுமே வீணாகாது. உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை நீயே முடிவு செய். உன்னுள் இருக்கும் உன் தந்தையான நான் அதற்கு உதவியும் புரிவேன். உன் செயல் அனைத்துமாக உன் தந்தை நான் இருப்பேன். உன் வாழ்க்கையின் தரத்தை உன் தந்தையான நான் உயர்த்தப் போகிறேன். நம்பிக்கையோடு இரு. எவர் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவது இல்லை. நீ இங்கு வாழ்வது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல. இதை எப்போதும் நீ நினைவில் கொள். என் தங்கமே, உன்னை மாற்ற வேண்டும் என்ற எனது விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது. உன்னிடம் நிறை குறை என்ன என்பதை சூழ்நிலைகளில்தானே உணர முடியும். அதை புரிய வைக்கத்தான் இவ்வளவு நிகழ்வுகளை நான் நடத்தி வைக்கிறேன். நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு குழந்தையே. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து நிச்சயம் உன் தந்தையான நான் அரவணைத்து வளர்ப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும்.